ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். ஆங்கில தேதி, ஆங்கில வருடம், ஆங்கில மாதம் 6/3/2026. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மாறுகின்றார். சனி, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசி கன்னிகா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கன்னி ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கன்னி ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக கோச்சார பலனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜென்ம ராசி, ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தால் தான் உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கோச்சார பலன்களை பற்றி நல்ல துல்லியமான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் ராசி லக்னம் ரெண்டுமே அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்னிய ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான். புதன் பகவானும் சனி பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 7ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சனி பகவான் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். 7ஆம் வீடுங்கிறது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் வீடாகும். 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் வரும்போது உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்து, அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கமும் நடைபெற்றால் 7ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். 7ஆம் வீட்டுக்கு வரும்போது கோச்சார ரீதியாக சனி பகவான் பார்த்திங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்தி கொடுப்பார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முற்றிலும் தவறானது. 7ஆம் வீடுங்கிறது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் வீடாகும். 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த கிரகம். உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் 7ஆம் வீடான மீன ராசிக்கு வரும்போது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். என்னதான் கெட்ட கிரகமாக இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதியாக ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சனி பகவான். ஆகவே 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு பொருந்தும். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.